நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை, ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்க்க பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கேட்டு பயன்பெற முடியும். அதாவது நம்ம பார்க்குறவங்க அதை முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கைரேகை ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கையை பார்த்தே நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு வந்துருவாங்க. அதாவது புதனின் புத்தி, வாழ்வின் உயர்வு எச்சரிக்கை. இப்போ நம்ம சுண்டு விரல் இருக்கு இல்லையா, நம்ம சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. இந்த புதன் மேடு நல்ல உயர்வா கும்முன்னு நல்ல உயர்வா இருந்தது. மேடுகளுக்கு இணையாக சுக்கிர மேடு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புதன் மேடும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒருவர் சுறுசுறுப்பா இருக்காரா, புத்திசாலித்தனமா இருக்காரா அப்படின்னா புதன் நல்லா இருக்கும். புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு அந்த புதன் மேடு நல்லா உயர்வா இருக்கும் சார். இதில் எச்சரிக்கை தேவைப்படும். ஒரு சில நேரங்களில் அதுக்கு கெடுதலான குறிகள் இருக்கும். நல்லா முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் புதன் இருந்து கற்றுக்கலாம். புதன் என்பவர் எந்த மேடு உயர்வா இருக்கோ, கையை பொறுத்தலும் சுக்கிர மேடு உயர்வா இருக்கு, புதன் மேடு உயர்வா இருக்கு. நல்ல சிறப்பான அமைப்பு. சுக்கிரன் நாளும் ஆசை, புதன் நாளும் ஆசை. சுக்கிரன் நாளும் பேச்சு திறமையால் காதலில் கவிக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிர மேடு உயர்வா இருக்கும். புதன் மேடு உயர்வா இருந்தால் வியாபாரத்தில் பேசி கவிர்க்கக்கூடியவர்களுக்கு புதன் மேடு உச்சமா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இது காதல். இந்த சுக்கிர மேட்டை எடுத்தாவே காதல், ஆசை, காமம், இந்த இதை நினைச்சுக்கணும். சுக்கிரன்னு நினைச்சாவே அறிவாற்றல், வியாபாரம், அதாவது பேசி கவுக்கக்கூடிய. இவங்க பேசி எதுல கவுப்பாங்க? காதல்ல பேசி கவுத்துருவாங்க. இங்க புதன் மேட்டை பொறுத்தலும் வியாபாரி, மிக சிறந்த புத்திசாலித்தனம், அவங்களுக்கே தெரியாம அவங்களை ஏமாத்துறது. இன்னும் சொல்ல போனா தலை சிறந்த, வாயால் பேசி மயக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய லாயர்கள், சிறந்த லாயர்களுக்கு இந்த புதன் மேடு உயர்வா இருக்கும். புதன் மேடு உயர்வா இருந்தா அவங்க உண்மையை பொய் மாதிரி பேசுவாங்க, பொய்யை உண்மை மாதிரி பேசக்கூடிய, திரும்பி பேசக்கூடிய ஒரு நல்ல அறிவு திறமை இருக்கும், வாத திறமை இருக்கும், வாதம் பேசுவாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. புதன் மேடு சுண்டு விரலுக்கு கீழே உயர்வா இருந்ததுன்னா எப்படியும் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், தப்பிக்க வைப்பார்கள். புதன் மேடு உயர்வா இருந்தா பேச்சாற்றல் மூலமாக வாழ்க்கையில் உயர்வு கண்டிப்பா உண்டு. அதாவது பேசி வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் ஜோதிடர்களையும் குறிக்கும். சரிங்களா? பேச்சு திறமை. அதே மாதிரி அதாவது மிகச் சிறந்த லாயர்கள், அதாவது பேசி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இந்த புதன் உச்சமா இருக்கும். அளவுக்கு அதிகமா உச்சமா இருக்கும் போது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த புதன் மேட்ல ஒரு 2-3 ரேகை இந்த மாதிரி இருக்கு சார். 2-3 ரேகை இப்படி மேல் நோக்கி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அதாவது வைத்தியத்துறையில் தலை சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. மருத்துவத்துறை A to Z எந்த வேலையில் இருந்தாலும், டாக்டர் வரைக்கும் எந்த வேலையில இருந்தாலும் ஒன்று அவங்க இருக்கணும், இல்லை அவங்க மனைவி இருக்குன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் புகழ் பெற்ற மருத்துவராக, மருத்துவ சாதனையாளராக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. புதன் மேடு வியாபாரி. இன்னும் சொல்ல போனா வைத்தியம், அந்த காலத்துல வைத்தியம் பண்ணுவாங்கல்ல, கை வைத்தியம், அதுல சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா மருத்துவத்துறையில தலை சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை பார்த்தோன்னே எச்சரிக்கை என்ன சார் இருக்கணும்? இந்த புதன் மேட்ல புள்ளி குறி இருக்கக்கூடாது சார். புள்ளி, இந்த இன்ட்டு மார்க்கு, ஸ்டார் குறி, இன்ட்டு மார்க்கு, வளைகுறி, இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் எச்சரிக்கைன்னு சொன்ன பார்த்தீங்களா? புள்ளி கண்டா வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். இப்போ பெருக்கல் குறியும் இந்த நட்சத்திர குறியும் இருந்ததுன்னா, புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயம், நல்லது பண்ணுவாங்க, நல்ல ஒரு பேச்சு தரமா நல்லா இருக்கும். அதன் மூலமா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை சரியில்லை, கையில உள்ள ரேகைகள் சரியில்லைன்னா அது தவறுதலாக முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி வளைகுறி உங்க கையில புதன் மேட்ல கண்டா எச்சரிக்கையா இருக்கணும். புதன் மேட்ல
வளைகுறி கண்டா எச்சரிக்கையா இருக்கும். நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு உங்களுடைய மனசு தூண்டும். எப்படி தூண்டும்? திருடுறது, அவங்களுக்கே தெரியாம அவங்க பொருளை திருடுறது, விஷம் மூலமாக மரணம் வர்றது, கொள்ளடிக்கிறது, கொலை செய்யறது, இந்த மாதிரிலாம் எண்ணம் தோன்றும். நல்லா புரிஞ்சுங்க. புதன் வீட்டில் வளைகுறி இருந்தா கொலை பண்ணிடுவோம், கொள்ளையடிச்சிருவோம், அவன் மேட்டரை முடிச்சுட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் புத்திசாலித்தனம், அறிவாற்றல் நல்லா இருக்கும். புதன் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் இந்த சூண்டு வர கோணிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கரடுமுறை, ரொம்ப கோணலாக இருக்கும். அந்த மாதிரி கோணலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று. அதே மாதிரி இந்த இருதய ரேகையும் ஒரு சில பேருக்கு இருக்காது சார். இந்த இருதய ரேகையும் இருக்காது, புத்தி ரேகையும் லைட்டாக இருக்கும். புதன் மேடு நல்லா அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருக்குதுன்னா கரடுமுறையாக இருக்கும் கை. அவங்க தான் பிக் பாக்கெட், பேங்க் ரேபரி, கொலை, இந்த மாதிரி ஒரு கற்பழிப்பு, இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி இருந்தால் அந்த மனசுல எண்ணம் தோன்றும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுல இருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். நான் சொல்ற காணொலி எல்லாமே காப்பாற்றுவதற்கு, செய்யறதுக்கு கிடையாது, காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா ஒரு சில நேரம் மாதிரி ஒரு சில நேரம் இருக்காது. உங்களுடைய கெட்ட நேரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி வட்டக்குறி இருக்குன்னு வச்சுங்க. வட்டக்குறி இருந்தால் செரிமான கோளாறு, செரிமான பிரச்சனை, விஷம் மூலமாக மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளவு கெட்டது இருக்கு. ஒவ்வொரு மேட்டிலையுமே ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. சுக்கர மேட்டில் ஏதாவது கெடுதல் கண்டா செக்ஸுவல் பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் மேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா செரிமான கோளாறு வரும், வயிற்று பிரச்சனை வரும், வயிற்றுல ஆப்ரேஷன் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. வியாதி, புதன்னா வியாதியும் கொடுப்பார். தோல் வியாதியிலிருந்து எல்லா வியாதியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் மேட்டை கண்காணிக்கும் போது அதாவது எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க. புதன் வீடு மட்டும் ரொம்ப எச்சரிக்கை. நல்லதும் நிறைய நடக்கும், கெட்டதும் நிறைய நடக்கும். புதன் வீடு அளவுக்கு அதிகமாக இருந்தா நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, புத்திசாலித்தனமா இருப்பாங்க. புத்தி தாதா புதன், புத்திசாலி. அதாவது எது செஞ்சாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழியும் கண்டுபிடித்து விடுவார்கள். மிக திறமையானவர்கள். அதுல ஒரு சில நேரம் மாட்டிப்பாங்க. ஏன்னா புத்தி ரேகை சரியில்லாத போது மற்ற ரேகைகளையும் பார்க்கணும். இப்ப இறுதி ரேகை இல்லைன்னு வச்சு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இறக்க குணமே இருக்காது. அதாவது அவங்களுக்கு வேண்டியது பணம். அந்த பணத்திற்காக வேண்டி வியாபாரம் செய்யும் பொழுது இல்ல பிக் பாக்கெட் வேற இந்த மாதிரி தவறுதல் செய்வதற்கு எண்ணம் தோன்றும். நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், இந்த புதன் வீடு உப்பலா இருந்தா தவறு செய்வதற்கு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தோன்றும் பொழுது தவறு செய்தால் பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால அந்த எண்ணம் இப்ப உங்களுக்கு எது ரேகையும் இல்லை சார், புத்தி ரேகையும் கம்மியா இருக்கு. இந்த புதன் வீட்டில் ஏதாவது ஒரு தவறுதலாக ஒன்று வளைகுறி இருக்கு, இல்லைன்னா ஒரு புள்ளி இருக்கு, இந்த மாதிரி கெடுதலான குறிகள் இருக்குதுன்னா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த புதன் மேட்டில் இப்படி நேரா கோடு இருக்குதுன்னு வச்சுங்க. மேல் நோக்கின கோடு இருந்ததுன்னா மிகச்சிறந்தது. அதே மாதிரி இப்படி வளைஞ்சு இப்படி வந்து புதன் மேட்ல இருந்து சந்திரமேட் வரைக்கும் வளைஞ்சு வந்ததுனால நல்ல விஷயம். சரிங்களா? சின்ன கோடு நிறைய பய நிறைய கோடு இப்படி நிறைய இருந்ததுன்னு வச்சுங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய செலவு பண்ணி அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்படி குறுக்க கோடு இருக்கு சார். குறுக்க கோடு இருந்ததுன்னா உங்களுக்கு பொருள் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கும். இதுல சொல்றது எல்லாமே முக்கால்வாசி நான் கையில சொல்றது எல்லா காணொலியிலையும் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி கையில கண்டா நீங்க எச்சரிக்கையா இருந்தா அது தப்பிச்சுக்கலாம். ஏற்கனவே புதன் நல்ல புத்திசாலி. எந்த தவறு செஞ்சாலும் மாட்டிக்காம தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சு திறமை நிறைய இருக்கும், சுறுசுறுப்பு நிறைய இருக்கும், புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும் இடத்தில் தவறுகளும் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் புத்திசாலியா இருக்காரு, நீங்களே புத்திசாலியா இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்ப நான் புத்திசாலியா இருக்கேன்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், நல்லதும் பண்றதுக்கு அந்த எண்ணம் தோன்றும். இப்படி தெரியாம திருட்டுத்தனமா பண்றதுக்கு அந்த ஒரு சூழ்ச்சி, அந்த புத்திசாலித்தனம், அந்த அறிவாற்றல் புதன் வேலை செய்ய கொடுப்பார். புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சுட்டி கிரகம். சுட்டி, சுறுசுறுப்பு, ஸ்மார்ட்னஸ், எந்த விதத்திலையும் கெட்டு போகாத ஒரே ஒரு கிரகம் புதன் தான். புதன் எப்படி இருந்தாலும் நல்லது செய்வார். யாரோட வேணுமாலும் சேர்த்துப்பார். புதன் எந்த கிரகத்தோடையும் பகையை கொண்டாட மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. சந்திரனோட மட்டும் கொஞ்சம் பகை இருக்கும். சந்திரனோட மட்டும் கொஞ்சம் பகை இருக்கும் இல்லையா? மிச்சப்படி எல்லாமே சந்திரனுக்கு எடுத்த மாதிரி தான் புதன் இருக்கா இல்லையா? அவர் மட்டும்தான் இவருக்கு கொஞ்சம் அது கூட சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போவார். மிச்சப்படி நம்ம புதன் மேடு உப்பலா இருக்கா பாருங்க. எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது, உங்களுடைய சுறுசுறுப்பை பிரதிபலிப்பது, உங்களுடைய புத்திசாலித்தனம், அறிவாற்றலை பிரதிபலிப்பது. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை படிக்குமா படிக்காதா அப்படின்னு கேட்டாக்க
இந்த குருமேட்டை பார்க்கணும், புதன்மேட்டை பார்க்கணும், புத்தி ரேகை பார்க்கணும். இது குருமேடும் புதன்மேடும் வந்து புத்தி ரேகை நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக படிப்பாங்க, நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். புத்தி ரேகை கம்மியாக இருந்து இல்லை சந்திரன் வளைஞ்சிருந்ததுன்னா கற்பனை கோட்டை கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். புதன்மேட்டை பாருங்கள். புதன்மேட்டில் நல்ல அறிகுறிகள், அதாவது சதுரம் இருந்தால் காப்பாற்றப்படும். நல்லா புரிஞ்சுங்க, சதுரம் எங்கு இருந்தாலும் காப்பாற்றப்படும். வியாபார நஷ்டத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதே மாதிரி புதன்மேட்டில் இருந்தால் காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சதுரம் முக்கோணம் இருந்ததுன்னா, அப்போ புதன்மேட்டில் முக்கோணம் இருக்கு சார், அரசியல் நிபுணர், நல்ல அரசியல் நிபுணர்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. புதன்னாவே எப்படியாவது புத்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிபுணர்னு வச்சுக்கணும். எந்த வகையில் வேணாலும் ஏ டு ஜெட். இந்த முக்கோணம் இருந்துச்சுன்னா பணத்தை அள்ளி குமிக்கக்கூடிய அரசியல் நிபுணராக இருப்பார்கள், அரசியல் சாணக்கியராக இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கணுங்கிறத அவங்களுடைய மெயின் நோக்கமே. புதனுடைய நோக்கமே என்ன? நல்லா புரிஞ்சுங்க, பணம் சம்பாதிக்கணும். பேசி பணம் சம்பாதிக்கிறது, வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறது, வேற எந்த திருடி பொய் சொல்லி ஏமாற்று வித்தை. புதன்னாவே ஏமாற்றுவது, அவங்களுக்கே தெரியாம ஏமாற்றக்கூடிய ஒரு புத்திசாலி கிரகம் புதன் பகவான். புதனை பார்க்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த தவறான எண்ணம் தோன்றினால், உங்களுக்கு தவறான ரேகை அமைப்பு இருந்தால் அந்த எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் ஒரு சில நேரங்களில் தவறாவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இதில் என்னன்னா, இந்த மாதிரி தவறான ரேகை குறியிருந்ததுன்னா அந்த எண்ணம் தோணும். திருடணும், கொலை செய்யணும், கொள்ளையடிக்கணும் எண்ணம் தோணும் பொழுது நீங்கள் அதை திருத்தி கொண்டால் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை ஏதாவது புள்ளி குறி இருக்குது, நஷ்டம் வரும், ஒரு வளைகுறி இருக்குது, இந்த மாதிரி பெருக்கல் குறி, நட்சத்திர குறி இருந்ததுன்னா கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தால் அதெல்லாம் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.